இப்போ உறுதியானது மூலமாக ரோமன் ரீன்ஸ் அப்போ மணி இந்த பேப்பரில் என்ன மேட்ச் விளையாட போறாரு, என்ன ஸ்டோரி லைன்ல பங்கேற்க போறாருன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உள்ள ஸ்டோரி லைன் தான். செத் ரோலின்ஸும் பேரன் பேக்கர்ட்டையும் அட்டாக் ஆகி போன ரோமன் ரீன்ஸ் தான் இன்ன வரைக்கும் வராம இருக்காரு. இதனால ரோமன் ரீன்ஸ் மீண்டும் வர போறாரு. வரும்போது பேரன் பேக்கர் அட்டாக் பண்ணதுனால பேரன் பேக்கர் ரிவெஞ்ச் எடுக்க போறாரு. அதனால செத் ரோலின்ஸ் ரிவெஞ்ச் எடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற பால் ஹியூமனையும் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாரு. ஏன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து ரெசில்மேனியாவில் தோக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் பால் ஹியூமன். அது மட்டும் இல்லாம ரோமன் ரிங்ஸை ஏமாத்திட்டு தான் வந்து செத் ரோலின்ஸோட ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஸ்டோரி லைன் எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் மணி இந்த பேங்க் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பேரன் பேக்கரோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ரோமன் ரிங்ஸ் பேரன் பேக்கருக்கும் செத் ரோலின்ஸுக்கும் எகெயின்ஸ்டா ஒரு டாக் மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்கு. தற்போது வெளில வந்துள்ள தகவலின்படி ரோமன் ரிங்ஸ் மணி இந்த பேங்க் பேப்பரியூல இந்த 2 மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.